இன்றைக்கு நாம பார்க்க போற கதை துஷ்யந்தன் மற்றும் சகுந்தலை கதை. ஒரு அமைதியான காட்டில் முனிவர் கண்ணவரின் ஆசிரமத்தில் சகுந்தலை வாழ்ந்து வந்தாள். சகுந்தலை கண்ணவரின் வளர்ப்பு மகள். அவள் மிகவும் நல்ல மனசுடையவள். தினமும் மலர்களுக்கு தண்ணீர் ஊற்றி, மிருகங்களுக்கு உணவு கொடுத்து, எல்லோருக்கும் உதவி செய்து அமைதியாக வாழ்ந்தாள். அந்த காட்டுக்கு ஒருநாள் வேட்டைக்காக வந்தார் ராஜா துஷ்யந்தன். அவர் சகுந்தலையை முதன்முதலாக பார்த்தபோது அவளின் அமைதி மற்றும் அழகு அவரை மிகவும் கவர்ந்தது. அவளிடம் பேச ஆரம்பித்தார். அப்படியே சில நாட்களில் அவர்கள் இருவருக்கும் காதல் உருவானது. துஷ்யந்தன் அவளிடம் தனது மனதை வெளிப்படுத்தி அவளை திருமணம் செய்ய விரும்புவதாக சொன்னார். சகுந்தலைவும் அதை ஏற்றுக்கொண்டாள். அவர்கள் காந்தர்வ முறையில் திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் ராஜா தனது அரண்மனைக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்தது. பிரியும் முன் அவர் ஒரு மோதிரத்தை அவளிடம் கொடுத்து, "இது நம்ம காதலின் அடையாளம். நான் உன்னை மறக்க மாட்டேன்" என்று கூறினார். அவர் சென்ற பிறகு சகுந்தலை எப்போதும் அவரை நினைத்து வாழ்ந்தாள். ஒரு நாள் ஒரு முனிவர் ஆசிரமத்திற்கு வந்தார். ஆனால் அந்த நேரத்தில் சகுந்தலை ராஜாவை நினைத்து கனவில் இருந்ததால் அவரை கவனிக்கவில்லை. அதனால் கோபமான முனிவர் அவளுக்கு சாபம் விட்டார். "நீ நினைக்கும் மனிதன் உன்னை மறந்து விடுவான்" என்று. பின்னர் அவள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டபோது முனிவர் சாபத்தை சற்று தளர்த்தி, "ஒரு அடையாளம் பார்த்தால் அவன் நினைவுக்கு வரும்" என்று சொன்னார். சில மாதங்கள் கழித்து சகுந்தலை ராஜாவை பார்க்க அரண்மனைக்கு சென்றாள். அவள் மனதில் நம்பிக்கை நிறைந்திருந்தது. ஆனால் அங்கே சென்றபோது துஷ்யந்தன் அவளை அடையாளம் காணவில்லை. "நான் உன்னை அறியேன்" என்ற அவரது வார்த்தைகள் அவளின் இதயத்தை உடைத்தது. அவள் மிகவும் வருத்தப்பட்டு கண்ணீர் வடித்தபடி மீண்டும் காட்டுக்கு திரும்பி சென்றாள். காலம் சென்றது. சகுந்தலை ஒரு மகனை பெற்றாள். அவன் பெயர் பாரதன். அவன் மிகவும் தைரியமானவன். சின்ன வயதிலேயே சிங்கங்களுடன் கூட பயமின்றி விளையாடுவான். சகுந்தலை அவனை நல்ல முறையில் வளர்த்தாள். இதற்கிடையில் ஒரு நாள் ஒரு மீனவன் அந்த மோதிரத்தை கண்டுபிடித்து அதை ராஜாவிடம் கொடுத்தான். அந்த மோதிரத்தை பார்த்தவுடன் துஷ்யந்தனுக்கு எல்லா நினைவுகளும் திரும்ப வந்தது. "சகுந்தலை" என்று அவர் மனதில் வருந்தினார். உடனே அவளை தேடி காட்டுக்கு சென்றார். நீண்ட தேடலுக்குப் பிறகு அவர் சகுந்தலையையும் தனது மகனையும் கண்டார். அவர் அவளிடம் மன்னிப்பு கேட்டார். "நான் உன்னை மறந்தது என் தவறு இல்லை, சாபம் காரணம்" என்று சொன்னார். சகுந்தலை அவனின் உண்மையான வருத்தத்தை பார்த்து கண்ணீருடன் அவனை மன்னித்தாள். அவர்கள் மீண்டும் ஒன்றாக சேர்ந்தார்கள். பின்னர் அவர்களின் மகன் பாரதன் ஒரு பெரிய அரசனாக வளர்ந்தான். இந்த நாட்டின் பெயர் கூட பாரதம் என்று அழைக்கப்பட்டது. மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.